வீட்டில் முட்டை இருந்தால் முட்டையை வச்சு இதில் சுவையான ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாம் வாங்க. இப்போ நான் 2 முட்டையை பாருங்கள் வேக வச்சு நல்லா துருவி எடுத்துருக்கேன் பாருங்கள். துருவி எடுத்தது இது கூடவே 1 வெங்காயம் 1 கேரட்டு அது கூடவே பழுத்த 2 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே கொத்தமல்லி கருவேப்பிலை நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து விட்டு இஞ்சி பூண்டு விழுது நல்லா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் கடலை மாவு 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு அதையும் சேர்த்துக்கலாங்க. சுவைக்காக 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டு அது கூடவே 1/2 ஸ்பூன் சீரகம் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து 2 ஸ்பூன் தண்ணி விட்டு நல்லா பெசரி எடுத்து மாவு வந்து சூப்பர் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ ஒரு பக்கம் பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு. நம்ம நல்லா உருட்டி எடுத்து நம்ம ஸ்நாக்ஸ் போட ஆரம்பிச்சிடலாங்க. போட்டு எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கோங்க. இது கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு க்ரீன் சட்னி தேங்காய் சட்னி கார சட்னி இல்லைன்னா சாஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.